ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கும் நாளைக்குமான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சண்முகம் பரணிக்கிட்ட அந்த பாண்டியம்மாவை உன் அண்ணன் வீட்டை விட்டு அனுப்பிட்டானான்னு ஃபோனை போட்டு கேளுன்னு சொல்ல பரணியும் கால் பண்ணுறாங்க. எசக்கியும் முத்துப்பாண்டியும் ரூமில் இருக்காங்க. அப்போ அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறாரு. பரணி தான் கால் பண்ணுறா. நான் வீட்டில் இல்லைன்னா நான் தூங்கிட்டேன்னு ஏதாவது சொல்லி சமாளின்னு எசக்கி கையில் கொடுக்குறாரு. எசக்கியும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னடி நீ ஃபோன் எடுக்கிற, பாண்டி எங்கன்னு பரணி கேட்க அவர் உறங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. பகலில் உறங்குறானா? சரி, அத்தையை வீட்டை விட்டு அவன் அனுப்பிட்டானான்னு பரணி கேட்க இல்லடின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே எசக்கி சொல்கிறாங்க. அந்த பெரிய அத்தா பேக் எடுத்துகிட்டு தான் கிளம்பிச்சுது. ஆனால் திடீர்னு மாமா வந்து என்னை விட்டு போயிடாதக்கான்னு சொல்ல அது இங்கே இருந்துடுச்சின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சண்முகம் கோவப்படுறாரு. உன் அண்ணன் முத்துப்பாண்டியால் எதையுமே செய்ய முடியாது. அவன் தான் அந்த சவுந்தர பாண்டியோடைய ஆளாச்சுதே. அந்த ஆளுக்கு சாதகமாக தானே எல்லாத்தையுமே செய்வான்னு பேச இதை கேட்டு எசக்கி கோவப்படுறாங்க. இங்கே பாரு பரணி, உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. ஏன் மாமா ஒன்றும் வேணும்னு இதெல்லாம் செய்யலை. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. அந்த பெரியாத்தா போவாததுக்கு இவர் என்ன பண்ணுவார்? மற்றவங்க கிட்ட என் மாமாவை பற்றி பேசுகிறது மாதிரி என்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு எசக்கி கோவப்படதை கேட்டு பரணி சந்தோஷப்படுறாங்க. எசக்கி ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி எசக்கி கிட்ட என்னடி உன் அண்ணனையே எதிர்த்து பேசிட்டேன்னு கேட்க, பின்ன என் புருஷனை பற்றி யாராவது தப்பாக பேசும்போது நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி தான் கேட்கணும், பொண்டாட்டிக்கு ஒன்றுனா புருஷன் தான் கேட்கணும்னு சொல்ல அதை கேட்டு முத்துப்பாண்டி சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் எசக்கியும் முத்துப்பாண்டியும் சண்முகத்தை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. டேய், வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுடான்னு பரணி சொல்ல சண்முகம் பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. ரத்னாக்கெலாம் புத்திமதி சொன்ன, இப்போ நீ என்ன பண்ணுறன்னு பரணி கேட்கும்போது சண்முகம் எசக்கியை பார்க்குறாங்க. எசக்கி கண்ணாலேயே அண்ணன் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்கன்னு சண்முகம் சொல்கிறாரு. அப்புறமா பாண்டியம்மாவை வெளியே அனுப்ப முடியாத காரணத்தை ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நான் இப்படியே விட்டுற மாட்டேன். என் அத்தையை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான அடுத்த வழியை நான் செய்ய தான் செய்வேன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. பரணி முத்துப்பாண்டி கிட்ட, அண்ணன் நான் இனிதான் சமைக்க போகிறேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே, இன்னைக்கு நானும் சமைக்க போகிறேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு நீயும் சொல்லுன்னு எசக்கி சண்முகத்துக்கிட்ட கேட்க அவர் கருவாட்டு கறியை சொல்கிறாரு. பாண்டி உனக்கு என்ன வேணும்னு பரணி கேட்க, நீ ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செய்வியே அதை செஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு பரணியும் எசக்கியும் சமைக்கிறதுக்காக போகிறாங்க. பரணி சண்முகத்துக்கிட்ட அந்த வெள்ளி தட்டு எங்கே இருக்குது எடுத்து குடுடான்னு கேட்க, அது பரன் மேலெல்லாம் கிடக்குதுன்னு சண்முகம் சொல்கிறாரு. அதை எடுத்து குடுடான்னு சொல்லிட்டு பரணி உள்ளே போகிறாங்க. சண்முகம் பரன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை பார்க்குறாரு. இதில் தான் அந்த பிளேட் இருக்குதுன்னு சொல்ல நான் வந்து எடுத்து தரேன்னு முத்துப்பாண்டி போகிறாரு. முத்துப்பாண்டி அந்த பெட்டியை தூக்கும்போது அந்த பெட்டி அவரோட கையில் அறுத்து விட்டுறது. கையிலேருந்து ரத்தம் வடிய அதை பார்த்து சண்முகம் பதட்டப்படுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது. நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் வெங்கடேஷ் பூ வாங்கிட்டு வந்து ரத்னா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கவனித்த பரணி கனிக்கிட்ட, நான் இப்போ என்ன சொன்னாலும் நீ அதுக்கு ஆமான்னு மட்டும்தான் சொல்லணும். ஆமாம், நான் பூ தந்திருந்தனே அது எங்கன்னு கேட்குறாங்க. கனி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி என் கூடவே வான்னு சொல்லிட்டு ரத்னா கிட்ட வராங்க. பரணி வெங்கடேஷ் கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் வெங்கடேஷ், எனக்கும் கனிக்கும் நீங்கள் பூ வாங்கி தந்ததுக்குன்னு சொல்ல, ஆமாம்மா நான் தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பூ வாங்கி கொண்டு வந்தேன்னு வெங்கடேஷ்னு சொல்கிறாரு. அப்படியாங்க, நீங்கள் எல்லாருக்கும் பூ வாங்கிட்டு வந்தீங்களான்னு ரத்னா கேட்க, ஆமான்னு வெங்கடேஷ் சொல்கிறாங்க. ஐயோ மதனி, இது நம்ம கோவிலுக்காக வாங்கினதில்லன்னு கனி கேட்க, சும்மா அமைதியாக இருடின்னு பரணி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெங்கடேஷ், எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ரத்னா சொல்ல, பூவை தலையில் வச்சுக்கோன்னு வெங்கடேஷ் சொல்கிறாரு. இப்போ பூ வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா தலையில் வச்சுக்கிறேன்னு ரத்னா சொல்ல, வெங்கடேஷ் அவரோட மனசில், இதெல்லாம் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தாண்டி நான் செய்கிறேன், அங்கே வந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கச்சேரியே இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினைக்க எபிசோட் ப்ரோமோ முடியுது.